ரொம்பவே சூடு பிடிச்ச அந்த அரசியல் காலத்துக்கு அப்புறமா பார்க்கப்படுறது எதுன்னு பாத்தீங்கன்னா சினிமா தளம் தான். அப்படி இந்த சினிமா தளத்துல ஒரு மாஸ் ஹீரோவா இருந்த விஜய் இப்ப அரசியலுக்குள்ள போயிட்டாரு. இப்ப அவர் இடத்த அடுத்தபடியா யாரு ஒரு மாஸ் ஹீரோவா நிரப்ப போறாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சிவகார்த்திகேயன். இது எப்படி என்றதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில சினிமா ரொம்பவே முக்கியமான தளமா இருக்குது. அதுலயும் குறிப்பா தமிழ் சினிமா சொல்லவே தேவையில்ல. இந்த தமிழ் சினிமால தான் பல உண்மைகள் எதிர்காலத்துல நடக்க போற பல நிகழ்வுகள் தெளிவா சொல்லுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா வரிசையில 2003ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் வெளியான அன்பே சிவம் திரைப்படத்துல கமல்ஹாசன் அவர்கள் மாதவன் கிட்ட கேட்பாரு, சுனாமினா என்னன்னு தெரியுமான்னு. சுனாமினா என்னன்னு தெரியாத அந்த காலகட்டத்துல கமல்ஹாசன் சுனாமி பத்தி பேசிப்பாரு. அப்படியே உடனே அடுத்த வருஷம் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் சுனாமி வருது. சோ இது எப்படின்றதான் பெரிய கேள்விக்குறியா இருக்குது. எப்படி இவங்க முன்கூட்டியே சுனாமி பத்தி பேசினாங்க, அடுத்த ஒரு வருஷத்துல சுனாமி வந்துச்சு. இந்த பெரிய அலையெல்லாம் வரும் சார், சுனாமி எல்லாம் வரும் சார். இங்க சுனாமினா என்ன தெரியுமா சார்? சுனாமினா தெரியும் சார். என்ன சொல்லுங்க? அதான் அந்த பெரிய அலை. வெரி குட். பெரிய அலை இல்ல, மலை சார். நீங்க யூஎஸ்ஏ எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல, லிபர்ட்டி ஸ்டாச்சு ஹைட் என்ன சொல்லுங்க? 300 feet. என்ன எல்லாத்துக்கும் வெரி குட். இதுனா பெரிய எக்ஸாமினேஷனா? இல்ல சார், பாராட்டம் எல்லாம் தெரிஞ்சிருக்க. 300 அடி சொன்னீங்கல்ல லிபர்ட்டி ஸ்டாச்சு, இங்க 250 அடிக்கு அலை வருமா சார்? இங்க ஒரிசாலியா? ஆமா சார், சொன்னாங்க. இம்பாசிபிள். சொல்ல கேள்விதான். ஆனா 50 அடிக்கு வரும் சார் தனுஷ்கோடியில. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் 2016ஆம் ஆண்டு வெளியான இந்த பிச்சைக்காரன் திரைப்படத்துல ஒரு சீன் ஒன்று அமைச்சிருப்பாங்க. அதுல இந்த 500 ரூபாயும் 1000 நோட்டை செல்லாத ஆக்கிட்டாலே நாடு வல்லரசு ஆயிடுன்னு ஒரு சீன் அமைச்சிருப்பாங்க. அதே போல அதே 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாங்க. எப்படி இந்த தமிழ் சினிமாக்காரங்களுக்கு மட்டும் முன்கூட்டியே தெரியுதுன்றதா ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, உலகத்தையே ஆட்டி படைச்ச அந்த வைரஸ் தாங்க. இதை பத்தி 2008ஆம் ஆண்டே தசாவதாரம் என்ற திரைப்படத்துல வைரஸ்னா ரொம்ப ஒரு கொடிய நோய், அது கொடிய கிருமி இப்படி சொல்லி எல்லாம் பேசியிருப்பாங்க. அது இந்த கமல்ஹாசன் படத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு வெளியான 7ஆம் அறிவு என்ற திரைப்படத்துல இந்த வைரஸ் பத்தி பாத்தீங்கன்னா நல்லாவே காட்டியிருப்பாங்க. அது சைனால இருந்து பரவற மாதிரி தெளிவா வந்து சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாத 2016ஆம் ஆண்டு வெளியான ஜில் ஜங் ஜக் என்ற ஒரு திரைப்படத்துல இன்ட்ரோ வீடியோல பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் 2020ஆம் ஆண்டு லாக்டவுன், நாடு சம்பிக்கப்படும், நாடு எங்கேயும் வண்டி நகர முடியாது இப்படி சொல்லி பல விஷயங்கள் வந்து இன்ட்ரோல சொல்லியிருப்பாங்க. நாட்டுக்கு நாடு கனெக்ஷன் கட்டாச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட உலகத்துல நல்லது கெட்டதா பாக்கணும் இருப்பீங்க. காசு கோசம் என்ன வேணா பண்ண மாட்டீங்க. அப்படிப்பட்ட வருஷம் தான் 2020. உலக பொருளாதார வீழ்ச்சியோ என்னவோ கடவுளே கை விட்டு உலகமே நாசமா போன நேரம். இது அப்படி அச்சசல முன்ன அறிவிச்ச மாதிரி 2020ஆம் ஆண்டு வைரஸ் ஒண்ணு பரவுது, நாடு ஃபுல்லா லாக்டவுன் ஒண்ணு போடுறாங்க. சோ இது எப்படின்றதா ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எப்படி முன்கூட்டியே இந்த தமிழ் சினிமாக்காரங்களுக்கு இந்த வைரஸ் வரப்போகுது, சைனால இருந்து வரப்போகுது, இது எல்லாம் எப்படி தெரியுதுன்றதா ஒண்ணுமே புரியாத ஒரு புதிராவே இன்னைக்கும் இருக்குது. இதே மாதிரி செப்டம்பர் மாதம் 2019ஆம் ஆண்டு வெளியான காப்பான் திரைப்படத்துல ஒரு சீன் ஒண்ணு அமைச்சிருப்பாங்க. அதுல வந்து வெட்டுக்கிளிகள் பல விவசாயத்தை நாசம் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு உடனே அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு பல வெட்டுக்கிளிகள் பல மாநிலத்தை விவசாயத்தை நாசம் பண்ணுது. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பாகிஸ்தான் போன்ற பல மாநிலத்தை விவசாயத்தை வந்து இந்த வெட்டுக்கிளிகள் நாசம் பண்ணுது. இது எப்படி சாத்தியம்? நடக்க போறது உங்களுக்கு தெரியுதா, இல்ல இவங்களே இதை நடத்துறாங்களான்றதான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள நமக்கு மட்டும் ஒண்ணு தெளிவா தெரியுது. எது நடக்க போதோ அது நம்ம தமிழ் சினிமால தெளிவா நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். இதே போலதான் சமீபத்தில் வெளியான கோட் என்ற திரைப்படத்துல ஒரு சீன் ஒன்று அமைச்சிருப்பாங்க. அதுல விஜய் அவர்கள் அவரோட ஒரு முக்கியமான பொறுப்பை சிவகார்த்திகேயன் கையில ஒப்படைச்சிட்டு போற மாதிரி ஒரு சீன் அமைச்சிருப்பாங்க. இதுல தெளிவா தெரியுது விஜய் அரசியலுக்கு போறாரு, அவரை பிடிச்சிருந்த இந்த இடத்த சிவகார்த்திகேயன் கையில கொடுத்துட்டு போறாருன்றத ஒரு சீனாவே நல்லா அமைச்சிருப்பாங்க. இதுல தான் தெளிவா தெரிய வருது சிவகார்த்திகேயன் தான் அடுத்த ஒரு மாஸ் ஹீரோவா அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில வலம் வர போறாருன்னு. இது அப்படியே உண்மையை தக்க வைக்கிற மாதிரி தான் சமீபத்தில் வெளியான அமரன் என்ற இந்த சிவகார்த்திகேயனோட திரைப்படத்துல அவரை நாட்டுக்காக உயிரை விடுற ஒரு போர் வீரனா வந்து காட்டியிருப்பாங்க. சோ ரொம்பவே ஒரு அட்ராக்டிவ் ஒரு படமா அது இருந்தது. இதை வச்சு நம்ம தெளிவா சொல்லலாம், அடுத்த வரப்போற ஒரு மாஸ் ஹீரோவா சிவகார்த்திகேயன் தான் இருக்க போறாரு. இதை பத்தி அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி அவர்களே தெளிவா ஒரு சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூல வந்து பேசியிருப்பாரு. இப்ப கூட சிவகார்த்திகேயன் படம் வந்து தட்டி தூக்கிறோமாங்கிற பயம் விஜய்க்கு இருக்கதாட்டு தகவல் சொல்றாங்க. அந்த பயத்தின் அடிப்படையில தான் எனக்கு பிறகு நீதான்னு கோட் படத்துல அச்சப்பட்டு சிவகார்த்திகேயன் அவர் குளோரிஃபை பண்ணதாட்டும் சொன்னாங்க. சிவகார்த்திகேயன் மீது எனக்கு மிகுந்த மரியாதை, அவங்க ஃபாதர் அந்த சென்டிமெண்டாட் எனக்கு உண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட்டாலும் விஜய் தொடர்பாட்டு ஆதாரத்தோட தான் நான் அதை சொல்றேன். இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுது விஜய்க்கு அடுத்தபடியான ஒரு மாஸ் ஹீரோவா சிவகார்த்திகேயன் தான் இருக்க போறாரு. இதுக்கு மேற்பட்டு வர ஒரு திரைப்படமும் சிவகார்த்திகேயன் ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் ஹிட் படமாவே வெளிவர போகுதுன்றதா நமக்கு தெளிவா தெரியுது. சோ இதை பத்தின உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க தமிழ் ட்ரெண்டிங் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க. இதே மாதிரி பல ட்ரெண்டிங்கான நியூஸ் உங்ககிட்ட கொண்டு தான் சேர்த்துக்கிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.